ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அழகாக இருக்குது பாருங்க இந்த டிசைன். சேலை முள்ளு கத்திரிக்காவும் இதே மாதிரி தாங்க இருக்கும் பார்க்கறதுக்கு. அதில் முள்ளு முள்ளாக இருக்குங்க, இது முள்ளு இல்லாத இருக்குதுங்க. இதுதான் வித்தியாசம் இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலை முள்ளு கத்திரிக்காவிலையும் இதே டிசைன் தாங்க வரும். நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க. பாருங்கள், இதே வரி தாங்க அதுலேயும் வரும். ஆனால் இதில் முள்ளு இருக்காதுங்க, அதில் முள்ளு இருக்குங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பூட்லேயே பார்த்தீங்கன்னா இத்தாலி பிளாக் பூட்டிங்க. இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குதுங்க. பிளாக் பூட்லேயே பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காய். இது பெரிய குண்டுன்னு சொல்லிக்கலாங்க. இது நல்லா விதைக்கு விட்டோம்னா நிறைய பெரிய காயாகுதுங்க. இது சூப்பரான காய். வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீல குண்டு கத்திரிக்காயிலும் காய் இருக்குது பாருங்க. இதில் எத்தனை பிஞ்சு இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா வரி நீல கத்திரிக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நிறைய பிஞ்சு போடுங்க இந்த ரகம். பாருங்க எப்படி சட்ட சட்டையாக பிஞ்சு எடுத்துருக்கு பாருங்க. வாங்க அடுத்தது வரி நீல கத்திரிக்காயை இன்னொரு செடி இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இங்கே காய் ரெடியாக இருக்குது பாருங்க. இந்த ரகத்தை மட்டும் நான் விட மாட்டேங்க, ஏன்னா இது நல்ல காய்ங்க, சொத்துல இல்லாத காய்ங்க. அதாவது காய் நிறையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. போதுமான அளவுக்கு விதைக்கெல்லாம் விட்டாச்சுங்க. அதனால வந்து விதைக்கெல்லாம் இதுக்கு மேலே விட மாட்டேங்க. அதனால காய் வந்தால் அறுவடை பண்ணிட வேண்டியதாங்க. சூப்பரான வரி நில கத்திரிக்காங்க. அங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி பிளாக் பியூட்டியை பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குங்க. இன்னும் அங்கே ஒரு செடி இருக்குதுங்க. இதில் நிறைய பிஞ்சு போடுற ரகங்க. இதுவுமே பாருங்க சூப்பராக பிஞ்சு போட்டுருக்குது பாருங்க. குண்டு கத்திரிக்காயில இங்கே ஒன்று இருக்குங்க. இது நல்லா பழமையாயிடுச்சுங்க. விதைக்கு தாங்க எடுக்கணும். அது சிகப்பு வெண்டை பார்த்தீங்கன்னா நல்லா கீழே தளைஞ்சு அதில் காய் கொடுக்குது பாருங்க. விதைக்கு மேலே விட்டதுனால சைடில் தளைஞ்சு தளைஞ்சு காய் நிறைய கொடுக்குதுங்க. இந்த செடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி செடி தப்பு செடி வந்துச்சுங்க. அதை அப்படியே விட்டம் பாருங்க. இது என்ன அழகாக வளர்ந்துருக்குது பாருங்க. மண்ணில் வந்து சத்து இருந்துச்சுன்னா செடிங்க தப்பு செடியாக இருந்தாலும் நல்லா வளருங்க. ரெண்டுமே இலசு தான். என்ன பண்ணலாம், விட்டுடலாமா இல்லை அறுத்துக்கலாமா? சிகப்பு வேண்டிய நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு விதை ஸ்டாக் இருக்குதுங்க. அதனால பறிச்சுட்டுங்க. சூப்பரான காய் பாருங்க. வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. விதை வேணுன்னா வாட்ஸ்அப்பில் இருக்குதுங்க, பார்த்து வாங்கிக்கலாங்க. எல்லா விதையுமே இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. இதில் வந்து நான் சாம்பார் வச்சு இதனுடைய மனம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்க. வெள்ளிக்கிழமை வர வீடியோவில் உங்களுக்கு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேங்க. ரொம்ப சூப்பரான பழம் பாருங்க. நிறைய இருக்குதுங்க பழம் பாருங்க. இன்னும் ஒரு 5-6 பழம் ஆகுது, ரெடியாக இருக்குதுங்க. செடி நல்லா அழகாக வளர்ந்து வருதுங்க. அழகாக இருக்குது. இன்னும் பூ பிஞ்சு பாருங்கள், புதுசாக எடுத்துகிட்டே இருக்குது பாருங்கள். நிறைய வருது பாருங்க பூ பிஞ்சு. இதுக்கு மேலே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாயும் விதை வந்து அவைலபிள் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. வாங்க கொஞ்சம் மூக்குத்தி அவரை இருக்குதுங்க, பறிச்சுக்கலாம். இந்த பூ பாருங்க எவ்வளோ நேச்சுரலாக அப்படியே ஒட்டிகிட்டே இருக்குது பாருங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த மூக்குத்தி அவரையை அதோட பண்ணிட்டு காட்டுறேங்க. ஏன்னா இது நிறைய கொடிக்குள்ளே இருக்குதுங்க. பண்ணிட்டு காட்டுறேங்க. ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போயிடுதுங்க. கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டேன்றீங்க. அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு அறுவடை காட்டணும் தாங்க ஆசை. நிறைய கொடிக்குள்ளே போய் மறைஞ்சிருங்க. இந்த ஒரு வட்டத்திலே பார்த்தீங்கன்னா இத்தனை காய் இருக்குது பாருங்க. இன்னும் பூ பிஞ்சு இருக்குதுங்க நிறைய. சொரக்காய் பிஞ்சு பாருங்க எப்படி பெருசாகிட்டு போகுது பாருங்க.
இந்த மூக்குத்தி அவரை காயை கண்டுபிடிக்கிறது தாங்க பெரிய சிரமமாக இருக்குது. நான் காய் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க. பாருங்கள், இவ்வளோ மூக்குத்தி அவரையும் பறிச்சிருக்கிறேன் பாருங்கள். சூப்பரான காய்ங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கே நம்மளுக்கு காய் கிடச்சிருக்குதுங்க. சூப்பரான மூக்குத்தி அவரை. வாங்க பாவக்காய் பறிச்சுக்கலாம். வெள்ளைப்பாகல் பறிச்சுக்கலாம். இன்னைக்கு பாவக்காயும் பார்த்தீங்கன்னா விதைக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க, காயும் இருக்குதுங்க. பந்தல் பாவக்காய் பந்தல்னு சும்மா சொல்கிறீங்க, அந்த அளவுக்கு அழகாக விட்டுருக்குதுங்க. வாங்க அந்த பக்கம் இருக்குது, பறிச்சுக்கலாம். பொல்லங்க பாருங்க, என்ன அழகாக தொங்கிட்டு இருக்குது பாருங்க. மேலே பாருங்க பொல்லங்க எப்படி படுத்துட்டு இருக்குது பாருங்க. பெட்டு மாதிரி ஆயிடுச்சுங்க. 2 பழம் இருக்குதுங்க வெள்ளைப்பாகல். பாகல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிகிற மாதிரி வந்துடுச்சுங்க. செடி வந்து கொஞ்சம் அப்படியே பழுக்குதுங்க செடிங்க. கொடியெல்லாம் கொஞ்சம் அடி வாங்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருந்துருச்சுங்க நம்மளுக்கு. இன்னொன்று இருக்கா தாண்ட, இங்கே ஒன்று இருக்கு. பாகல்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க. வெள்ளைப்பாகல்னா கொடுத்துட்டே இருக்கிறது தாங்க இதனுடைய இது. இன்னும் பாருங்க பிஞ்சு நிறைய தொங்குது பாருங்க. இன்னும் பிஞ்சு இருக்குது பாருங்க. இன்னுமே 2 அரோட வருங்க, அந்த அளவுக்கு பாருங்க பிஞ்சு நிறையவே இருக்குதுங்க. இன்னும் உங்களுக்கு பீக்கங்காய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க, விதைக்கி விட்டது. அது நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. நல்லா வெயிட்டே இல்லைங்க, சுத்தமாக வெயிட் இல்லைங்க, அந்த அளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ விதைக்கும் நம்ம வந்து கையோட அப்படியே ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வரோங்க. பொல்லங்காவும் பாருங்க நல்லா பழுத்துருச்சுங்க. அழகா விதைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம விதையே இதுக்கு மேலே நம்ம வந்து போட்டுக்கலாங்க. பாருங்க இப்போ எப்படி படுத்துட்டு இருக்கு பாருங்க பொல்லங்க. பெட்டு மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த பந்தல். இதுக்கு அழகா படுத்துட்டு இருக்குது பாருங்க. இன்னொரு பழம் இருக்குதுங்க பொல்லங்காயில. இது பாருங்க குருவி இது பழம் நினைச்சு கொத்தி பார்த்துருக்குதுங்க. காய் கட் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயை விட்டுட்டு கட் பண்ணுங்கன்னா கொடி அடிபட்டுருங்க. பாருங்க இந்த மாதிரி கொடி வந்து கொஞ்சம் காய் விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா கொடி ஒன்றுமே ஆகாதுங்க. பாருங்க இதை கொத்தி பார்த்துருக்குது பாருங்க. நல்லா பழங்க பாருங்க, விதை சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு பழம் வந்து திரைச்சியா இருந்துச்சுன்னா விதை முளைப்பு திறன் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொடலங்காய் விதையும் அவைகளுக்கு வந்துருங்க. உங்களுக்கு கேட்லாக்லாம் நான் போட்டு விட்றேங்க. இன்னும் பாருங்க பீக்கங்காய் ஒன்று இன்னொன்று விதைக்கு விட்டுருக்குறேன் பாருங்க. இது நல்லா ஒன்று காயணுங்க. காஞ்சிச்சுன்னா பீக்கங்காய் ஒன்று இருக்குதுங்க. சுரக்காய் ஒன்று விட்டுருக்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டுருக்குறேங்க. நீட்டு சுரக்காங்க நல்லா இருக்குதுங்க. வா வாங்க அடுத்தது வந்து பாலக்கீரை பறிச்சுக்கலாம். நம்ம அறுவடையில் பாலக்கீரை இல்லைன்னா எப்படிங்க? அதனால பாலக்கீரை அறுவடை கண்டிப்பாக இருக்குங்க. மல்பெரி பழம் பாருங்க எவ்வளோ சூப்பராக பழுத்துருக்கு பாருங்க. பறிச்சு அப்படியே வயலை போட்டுக்க வேண்டியதுதாங்க. செடிங்களாம் இப்போ கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டுங்க. இதில் ஒரு குத்தல் இருக்குதுங்க, இதையும் கட் பண்ணிக்கலாம். பாலக்கீரையில் இது ஒரு ரகங்க. இந்த பாலக்கீரைக்கும் அந்த இன்னொரு பேக்கில் இருக்கிற பாலக்கீரைக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. காட்டுறோம் உங்களுக்கு அதையும். புதினா வாசம் சூப்பராக இருக்குதுங்க. புதினா முதல்ல ஒரு பேக் ரெடி பண்ணிட்டேங்க. நல்லா தலை தலைன்னு இருக்குது பாருங்க பாலக்கீரை. புதினாவும் பாருங்க என்ன சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது பாருங்க. வேணும்னும் போது பறிச்சுக்கலாங்க. பாருங்க இந்த பாலக்கீரைக்கும் இந்த பாலக்கீரைக்கும் என்ன வித்தியாசம்னா உங்களுக்கு காட்டும் பாருங்க. இதில் ஒரு ரோஸ் கலர் கோடு வருது பாருங்க, இதில் வரல பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பாலக்கீரை, இது வந்து பச்சை கலர் பாலக்கீரைங்க. இந்த மாதிரி என்ன அழகாக வருது பாருங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோடு வருதுங்க. எல்லா கீரையிலும் உங்களுக்கு காட்டும் அதையும். வித்தியாசங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டி தாங்க. வாங்க அந்த வித்தியாசத்தையும் பார்க்கலாம்.
பாருங்கள் இதனுடைய தண்டு பாருங்கள் பச்சையாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு சிகப்பு வருது பாருங்கள் நடுவில். இது பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது பாருங்கள். இதில் 2 வேட்டிங்க நம்மளுக்கு பாலக்கேட்லேயே பார்த்தீங்கன்னா 2 வேட்டி இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பறிச்சிக்கலாங்க. நல்லா ஒரு முள்ளங்கி பெருசாகிட்டுக்குதுங்க. அதாவது குண்டா பெருத்துக்குச்சுங்க. எப்படி வளைஞ்சிருக்குது பாருங்க. இங்க ஒரு ரெட் முள்ளங்கி இருக்குதுங்க. இது நல்ல வேர் ஜாஸ்திங்க இந்த முள்ளங்கி. கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. அறுவடை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ சூப்பரான அறுவடைங்க. ஒரு சிறப்பான அறுவடைன்னு சொல்லலாங்க. பச்சை கத்திரிக்காய், வால் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 2 கத்திரிக்காய் இருக்குதுங்க. 2 வகையான கத்திரிக்காயும் வச்சுருக்குறேங்க. குண்டும் இருக்குதுங்க, வாலும் இருக்குதுங்க. கொத்து கத்திரி இருக்குதுங்க, இத்தாலியன் பிளாக் பியூட்டி இருக்குது, வன்னியில கத்திரிக்காய் இருக்குது, நெய் மிளகாய் இருக்குது. அப்படியே ஒரே தட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் ரகங்கள் வந்து இருக்குதுங்க. இந்த ஒரு கத்திரிக்காய் நம்ம 2 3 அறுவடை பண்ணால் கூடமே நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 கிலோவுக்கு அளவுக்கு நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து வெயிட் கிடச்சிருதுங்க. அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குதுங்க தட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை, பச்சை வெண்டையும் ரெட் வெண்டையும் இருக்குதுங்க. ஒரே ஒரு பீக்கங்காய் இருக்குதுங்க. 2 பொடலங்காய் பழம் இருக்குதுங்க. 2 கொய்யாக்காய், 2 பேஷன் ஃப்ரூட்டு, 3 இலந்தக்காய் இருக்குதுங்க. சூப்பரான அறுவடைங்க. மூக்குத்தி அவரை என்னுடைய தட்டில் இப்படி நிறைஞ்சி பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அடுத்தட்டு பார்த்திங்கன்னா பச்சை பாகலும் பார்த்திங்கன்னா 2 வகையான பாகல் இருக்குது பாருங்கள். பச்சை பாகல் ஒன்று, வெள்ளை பாகல் ஒன்றுங்க. முள்ளங்கிலையும் பார்த்திங்கன்னா 2 வகையான இருக்குது பாருங்கள். வெள்ளை முள்ளங்கி, ரெட் முள்ளங்கி இருக்குது பாருங்கள். பாலக்கீரையிலையும் பார்த்திங்கன்னா 2 வகையான கீரை இருக்குது பாருங்கள். பிங்க் கலர் கீரை வந்து சூப்பரான டேஸ்ட்டுங்க. அது செடியே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வளருதுங்க. அந்த மாதிரி இருங்க பிங்க் கலர் கீரை. சூப்பரான அறுவடைங்க, சிறப்பான அறுவடை. வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோ செவ்வாய்க்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.